ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரும்பாலான பிகினர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு யார் பைசா சம்பாதிக்க முடியும் வந்த உடனே சொன்னாங்கன்னு யாருக்கும் தெரியாது. மச்சான் சொன்னா, மாமா சொன்னா, ஃப்ரெண்டை சொன்னா, இப்படி சொல்லி தான் வந்திருக்காங்க. நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபருடைய வருத்தத்தை நான் பார்த்தேன். அவங்க கண்ணுடைய உண்மையை நான் பார்த்தேன். நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைடா, எனக்கு தெரியும் நான் யாருன்றது. உனக்கு தேவையா இருந்தால் டீல் எடுத்துக்கினா இதில் போய் எடுத்துக்கோ. ஒரு வெப்சைட் சொன்னார், அந்த வெப்சைட்டில் போய் எடுத்துக்கோங்க பைசா கட்டி அப்படின்னு சொன்னார். சூப்பரான ஆனஸ்டான மேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, சொன்ன விஷயம் உங்களுக்கு தேவை நாலேஜா, என்னுடைய சொத்து மதிப்பா, நான் எவ்வளோ இன்கம் பண்ணுறேன்னா, இது தேவையில்லாத ஒரு அன்னெசரி கண்டென்ட்ஸ் பேசும் பொழுது மக்களுக்கு கமெண்ட் எதுனாலையும் பண்ணுவாங்க. அது அவங்களோட விருப்பம். ஏன்னா நெகட்டிவ் பர்சனை அந்த இடத்துல கொண்டு வர முடியாது, பாசிட்டிவாகவே கொண்டு வர முடியாது. அதுதான் விஷயம். அவங்க நெகட்டிவாக தான் இருப்பாங்க. ஏன்னா சாக்கடைக்குள்ளே வாழ்கிறவங்கள கொண்டு போயிட்டு கோயிலில் வாழ வச்சிங்கன்னா நல்லா வாழுவாங்க. ஆனால் கோயில் இருக்கிறவங்களை கொண்டு போயிட்டு சாக்கடைக்குள்ளே வாழ வச்சிங்கன்னா வாழவே முடியாது. புரியுதுங்களா? இப்படி தான் மெத்தட்ஸ். அப்போது நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும், கெட்ட எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை அதிகரிக்கும். இதுதான் விஷயம். லா ஆஃப் அட்ராக்ஷனில் இதுதான் பெஸ்ட்டான ஒரு சஜ்மெண்ட்ஸ். நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? ட்ரேடிங்கில் பொறுத்தவரையும் நீங்கள் ட்ரேடர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நான் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ட்ரேடிங் விட்டு போயிடுங்க ப்ளீஸ். நான் சம்பாதிச்சா ஆகணும் சார். முதல்ல ட்ரேடிங்கை புரிஞ்சுக்குங்க, ட்ரேடிங் உங்களை புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் இன்கம் என்பது தானாக கொடுக்கும். புரியுதுங்களா? லக்ஷ்மியை, மகாலட்சுமி தாயை பைசா வர வைக்க முடியாது. பைசா பிடிக்க முடியுமா? யாரா பிடிச்சிருக்கீங்களா? செலவாயிட்டே தானே இருக்கு. பிடிக்க முடியுமா? ஆனால் பைசா வர வைக்க முடியும். நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் விற்கிற இடத்துல இருந்தால் பைசா தானா உங்ககிட்ட வரும். புரியுதுங்களா? பிசினஸ் டெக்னிக் புரியுதுங்களா? அப்போது அதை வர வைக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி யோசிக்கணும். சாதாரண பிகினர் மாதிரி யோசிக்கக்கூடாது. சாதாரண பிகினர் இல்லை, அன்னெசரி பர்சன் மாதிரி யோசிக்கக்கூடாது. நேற்று அவர் வருத்தத்தில் பயங்கரமாக எனக்கு அவர் கண்ணில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இவ்வளோ நாளாக நான் எத்தனோ பேருக்கு நல்லது செஞ்சுருப்பேன், அந்த நல்லது செஞ்சது கூட மனசால வச்சுக்காம இவ்வளோ நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நோவடிச்சிருக்காங்க. ரொம்ப வருத்தகரமா இருக்கு உண்மையிலே சொல்ற மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு என்ன ஆத்ம திருப்தி கிடைக்க போகுதுன்னு தெரியல சார். ஒருத்தரை பழி சொல்வதோ இல்லை குறை சொல்வதோ யாராவது ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பக்காவா அவங்க வாழ்க்கை அன்னை செகண்ட்ல இருந்தே அழிய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்றது கொஞ்சம் என்ன சார் நீங்க அப்படி பேசுறீங்க இருக்கலாம். ஓகே, ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் இக்னோர் பண்ணிக்கங்க, பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். ஐ டோன்ட் கேர். ரெண்டு பேர் பார்த்தாலே அவங்களுக்கு புரியும், உண்மையான வியூஸ்க்கு புரியும். பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்கள யாரும் நம்ம நிறுத்தி வைக்க முடியாது. வருத்தம், ஒருத்தர் மனதில் இருந்து கண்ணீர் விட்டு சொல்லக்கூடிய வார்த்தையும் மனதில் வரக்கூடிய வருத்தமான சொற்களும் பழிக்கும். ட்ரேடிங் ஃபீல்டு ஆர் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டுலையுமே இருக்கிறான். ஓகே, நான் ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கேன், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸில் இருக்கேன். ஃபுல்லாக பார்க்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷனில், லா ஆஃப் அட்ராக்ஷன், நீங்கள் எதை அட்ராக்ஷன் பண்ண விரும்புகிறீங்களோ, நீங்கள் எதை கவர நினைக்கிறீங்களோ, எதை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அதை அந்த அடையிறதுக்கு நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்கீங்க, அதுக்கு நீங்கள் எவ்வளோ தகுதியான ஆள்ன்றது இந்த பிரபஞ்ச சக்தியாகப்பட்டது உங்களை டெஸ்ட் பண்ணும். நீங்கள் ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கீங்களா, ட்ரேடிங்கில் நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்றத ட்ரேடிங்கில் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்காக எவ்வளோ நாள் நீங்கள் எஃபெக்ட் போட்டிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ வழிகளை தாங்கியிருக்கீங்க, எவ்வளோ அவமானங்களை தாங்கியிருக்கீங்க, எவ்வளோ அசிங்கங்களை தாங்கியிருக்கீங்க, எத்தனை ஏமாற்றங்களை தாங்கியிருக்கீங்க, எத்தனை நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க, அதை மறந்துட்டு உங்களை பாவி, துரோகி, நீ ஒரு ஃப்ராடு, எத்தனை பழிகள் நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? அது சுமந்துட்டு இருக்கிறது பழியல்ல, பிராக்டிஸ், உங்களுடைய அனுபவம். சொன்னவன் தான் வருத்தப்பட வேண்டும், சொன்னவன் தான் கேவலமானவன், சொன்னவன் மட்டும்தான் அசிங்கம் பிடித்தவன். நம்ம ஏன் சார் கில்ட்டி ஃபீல் பண்ணணும்? நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம், அவரும் நல்ல விஷயம் தான் செஞ்சுட்டு இருந்தாரு, நம்மளும் லைவ்ல நல்ல விஷயம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். சொல்பவன் எல்லாம் செய்பவன் அல்ல, செய்து காட்டுபவனே உண்மையான ஆள். அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதை செஞ்சீங்களா சார்? முதல்ல பாருங்க, ஏன் நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ நான் இப்போ காட்ட மாட்டேன்றேன், என்னை காட்ட விடலை. அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்னுடைய சேனலில் பிளாக் பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட், இவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ போடுறதுல இவர் என்ட்ரி எடுக்கிறாரா, என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம் தெரியல. ஒரு மானிட்டருக்கு 8 மானிட்டர் வச்சிருக்கேன். எதுக்கு விளையாட்டு? கோலியா இல்லை கில்லி கோலி விளையாடுறதுக்கா? ட்ரேடிங் என்னன்னு தெரியுமா?
எத்தனை கேண்டஸ்டிக் பார்க்கணும் தெரியுமா, எத்தனை ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும் தெரியுமா, எத்தனை டேட்டாஸ் அனலைஸ் பண்ணணும் தெரியுமா, உங்கள் சைக்காலஜி அதில் மிக்ஸ் பண்ணணும் தெரியுமா, எவ்வளோ ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, எவ்வளோ உங்களுக்கான விஷயங்கள், நாலேஜ், கடல் கடந்த நாலேஜ். கடலை கூட அளந்துடலாம், உங்களோட நாலேஜ் அளக்கவே முடியும். ட்ரேடிங்கில் அந்த மாதிரி நாலேஜ் இருக்குது. அந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைலே வச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு ஒரு இது பற்றி மற்றவங்கள பற்றி போட்டுட்டாலும் மற்றவங்கள பற்றி பேசிட்டாலும் பெரிய ஆளு நினச்சிட்டு இருக்கீங்களா? முடியாது. அவர் சாதாரண ஆளாக இருந்து அவ்வளோ பெரிய ஆளாக உயர்ந்திருக்கார். உண்மையிலேயே எனக்கு வருத்தமாயிடுச்சு. ஒரு ட்ரேடரை பற்றி பேசினா கண்டிப்பாக கோபம் வரும். ஏன்னா அவங்க கஷ்டப்படாமல் எஃபெக்ட் போடாமல் அந்த இடத்துல போயிருக்க மாட்டாங்க. உங்களால் முடியுதா? உங்களால் முடிஞ்சிருக்க முடியுமா? அந்த பொசிஷனில் போய் சேர்ந்துருப்பீங்களா? கனவு கூட கண்டிருக்க முடியுமா? ஆனால் சாதாரண ஒரு ஆள் அந்த இடத்துல போய் சேர்ந்துருக்காரு இல்லையா? பாராட்டல்னாலும் பரவாயில்ல, குற்றம் சொல்லக்கூடாது இல்லையா? தப்பு. ஓகேங்களா? நான் சொல்கிறத நீங்கள் வருத்தப்படலாம் இருக்க ஹெக்டர்ஸ்க்கு ரொம்ப எரியும். அது பரவாயில்ல, கொஞ்சம் கெரசனாயில் விட்டு மரண ஊற்றி இல்லை பெட்ரோல் ஊற்றி எரிக்கலாம். நம்மளும் எரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எரிந்தவன் எரியட்டும். வயிற்றெரிச்சல் பிடிச்சவன் தானாக. இப்போ வயிறு எரின்னு வச்சுக்கலாம், யாருக்கு பிரயோஜனம்? அவனுக்கு தான் உடம்பு கெட்டும் போதுன்னு அர்த்தம். இப்போ வயிற்றுல ஒருத்தனுக்கு வயிற்றுச்சலா பிரச்சனை பண்ணிட்டே இருக்கானாக்கா அவனுக்கு வயிறு என்ன ஆகணும்? வயிறு எரிச்சல் ஆகும், லிவர் ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், பிபி ஹை ஆகும், மனுஷன் தானாவே பேரலைஸ் ஆகி செத்து போயிடுவோம். அப்போ நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். குலைத்த நாய் எல்லாம் கடிக்காது, அது முன்னெடுச்சுங்க. கமெண்ட் பண்றவங்கெல்லாம் ஒரு 2-3 யூடியூப் சேனல் இல்லாதே வேலையா இருக்கிறவங்க, அவங்களால முடியாத விஷயத்த மற்றவங்க செஞ்சிட்டாங்கன்னா அதை வைத்தறிச்சல் மூலமா எப்படியாவது அவங்களுடைய கட் பண்ணணும், மக்கள் மனதில் அவங்க கெட்டவங்கன்னு புகுத்தணும். இதுதான் வேலையை அமைகிறாங்க. சார், நான் வணங்கும் என் ஈசனின் சத்தியமாக சொல்கிறேன், இது நிச்சயம் நடந்தே தீரும். நிச்சயம் நடக்கும், சத்தியமா நடக்கும். இது வாக்கு. ஓகே? எத்தனை பேர் ஹேட்டர்ஸ் இருக்காங்களோ காணாமல் போயிடுவாங்க. எத்தனை யூடியூபர்ஸ் நெகட்டிவ்ஸ் போட்டிருக்காங்களோ, எத்தனை யூடியூபர்ஸ் நெகட்டிவ் பற்றி பேசிகிட்டே இருக்காங்களோ, மற்றவங்களை குறை சொல்லி யாருன்னா வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க, இல்லை மனசுக்குள்ளேயே குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, நல்லது செஞ்சாலும் அதை குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க கத்தம் பாபா ஸ்டைல் தான். புரியுதுங்களா? இது இப்போ நான் சொல்லும்போது புரியாது. நீங்கள் படும் பொழுது நாயை விட பாடாப்படுவீங்க. நாய் எப்படி தெரியாம படும்? சரிங்களா? சாப்பாடெல்லாம் என்ன செய்யும்? அலையும், கிடைக்காது. சாப்பாடு நிறைய இருக்கும், சாப்பிட்டு என்ன செய்யும்? மண்ணில் கொண்டு போய் புதைச்சு வைக்கும். அப்புறம் அதனால சாப்பிட முடியாது, அதுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அதை புதைச்சு வைக்குமா? புரியுதுங்களா? நாய் பாடுன்றது இதுதான். வேலையே கிடையாது நாய்க்கு, ஆனா உட்காரத்துக்கு டைமே கிடையாது. புரியுதுங்களா? உட்காரத்துக்கு டைமே கிடையாது. ஓடிட்டே இருக்கும், எந்த வேலையுமே கிடையாது. குலைச்சிட்டே இருக்கும், எந்த வேலையுமே கிடையாது. ஆனா உட்காரத்துக்கு டைம் இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நல்ல நாய் சைலண்டா 1 நிமிஷம் 2 நிமிஷம் உட்காந்துட்டே இருக்குன்னு எந்த நாய் என்ன சொல்லுங்க? அந்த மாதிரி தான் அவங்க. ஆனா ட்ரைனிஸ் டாக் ட்ரைன் பண்ணிருக்காங்கன்னா அந்த டாக் உட்காருனா உட்காரும், நில்லிக்கா நிற்கும், கொலைக்குனா கொலைக்கும், கடிக்குனா கடிக்கும். எனக்கு தேவை ட்ரைனிங்கான பர்சன், திருநாய் கிடையாது. ஓகே? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ட்ரேடிங் ராஜ். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சில வருத்தங்கள், சில விஷயங்கள் மனசால பட்டுச்சுன்னா என்னுடைய ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க தப்பாக சொல்லக்கூடாது. ஓகே? வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும். அதுக்காக விஷயத்துக்காக நான் இந்த போஸ்ட் பண்ணுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ட்ரேடிங் ராஜ். பாய். தேங்க்யூ.